ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீழடி கிச்சன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டை நம்ம உடைச்சி போட்டுக்கலாம். அதில் நான் ஒரு அரை கப் பால் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சுகர். இப்போ நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதே மெஷரிங் கப்பில் நல்லா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 5 கப் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 5 கப்பு நல்லா சளிச்சிட்டு போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நான் பிசைஞ்சு வச்சாச்சு. இது நான் இப்போ ஒரு கவுண்டர் டாப்பில் மாற்றிட்டு இது நம்ம ஒரு 15 நிமிஷம் மேலே கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு திரும்பவும் இப்போ பிசைய போகிறேன் மாவு. இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் நான் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் மேலே போட்டு அதை நல்லா ஆயில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஒரு ஈரமான கிளாத் போட்டு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரையும் இது நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். மேலே நல்லா ஒரு ஈரமான கிளாத் போட்டு மூடி வச்சுக்கோங்க, மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் அதை மூடி வச்சிடுறேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவு பிசைஞ்சு ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது ஒரு குட்டி குட்டி பாலாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ பால்ஸ் போட்டு வச்சுட்டு நான் அது மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு திரும்பவும் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டு வச்ச பால்ஸ்லேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். நான் எடுத்து நம்ம பூரிக்கட்டை வச்சு நல்லா அதை தேய்ச்சிக்கலாம். பூரிக்கட்டை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு இதை மாதிரி எல்லா சைட்லேயும் இப்படி இழுத்து இழுத்து விடுங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா தின்னாயிடும். நல்லா இதை மாதிரி எல்லா சைட்லேயும் கை வச்சு இதை மாதிரி இழுத்துக்கோங்க. ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறம் இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி ரோல் பண்ணுறோம். இப்போது கடைசியாக இருக்கிறத பேக் சைடில் எடுத்து இதை மாதிரி சொருகி விட்டுக்கலாம். இதே மாதிரியே இப்போ நம்ம இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரோலிங் பின் வச்சு ஃபுல்லாகவே நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட ஃபோல்ட் பண்ணலாம். இல்லாட்டி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சு இழுத்திங்கனாலே நல்லா தின்னாக அது வரும். திரும்ப அப்புறம் எடுத்து நீங்கள் கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் வந்து ஃபுல்லாக தின்னாக வந்து ரோலிங் பின் வச்சு உங்களுக்கு வந்து ரோல் பண்ணி காமிக்கிறேன். தின்னாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கார்னரில் மட்டும் கொஞ்சமாக வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கை வச்சு நான் எடுத்து விடுறேன். எடுத்து விட்டுட்டு இப்போ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் அதே மாதிரி இப்போ திரும்பவும் ரோல் பண்ணுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் அதை மாதிரி தேய்ச்சி ரோல் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஒன்று மட்டும் எடுத்து இது மாதிரி லைட்டாக மேலே தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா வந்து அந்த லேயர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது சரியாக, அதனால் லைட்டாக மட்டும் தேய்ச்சிக்கிறேன். நான் ஒரு தோசைக்கல் எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு இப்போ தேய்ச்சி வச்ச அந்த பரோட்டா மாவு எடுத்து அதில் போடுறோம். ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு திரும்ப 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்காகி எடுத்தாச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம பன் பரோட்டா. செம்ம சாஃப்டாக செம்ம லேயர்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது இது. இப்போ நான் 2 பரோட்டா எடுத்து ஒரு வாழை இலையில் வச்சு அந்த 2 பரோட்டாவையும் இப்போ நான் வந்து பிச்சு போடுறேன். அது பிக்கும் போதே பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ லேயர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருந்தது இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மேலே நம்ம வந்து வீட்டிலே பண்ண வந்து மட்டன் குழம்பு, நார்மலாக பண்ண மட்டன் குழம்பு வந்து நம்ம இப்போ அது மேலே போட போகிறோம். மட்டன் குழம்பு போட்டுட்டு அது மேலேயே குட்டி குட்டியாக இருக்கிற மட்டன் பீசஸை வந்து நான் போடுறேன். ரொம்ப பெரிய பெரிய பீசஸ் போட்டுறாதீங்க, இதுக்குன்னே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக போடுங்க. அதில் அது மேலேயே வந்து நான் ஒரு எக்கோட எல்லோ யோக் மட்டும் வைக்கிறேன் நான் உள்ளுக்குள்ளே. ஒயிட்டோடு சேர்த்து ஃபுல் எக் வச்சிடாதீங்க, இந்த எல்லோ தான் வந்து அதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது மேலே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம இதை மடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு நூல் போட்டு சுற்றி. இப்போ நான் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம அந்த பரோட்டா பொட்டலத்தை வைக்கலாம்.
வச்சுட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக நான் தண்ணி வந்து போடுறேன். ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நம்ம வாழை இலை மட்டன் சுக்கா பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரியே டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.